இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, How to face the challenges of life. வாழ்க்கையில் வரும் சவால்களை எதிர்நோக்குவது எப்படி? இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்கள். முதலாவது, ஸ்ட்ராங் ஃபேஸ், வலிமையான முகம். இரண்டாவது, விக்டோரியஸ் ஃபேஸ், வெற்றியான முகம். மூன்றாவது, அன்அஷேம்ட் ஃபேஸ், வெட்கப்படாத முகம். நான்காவது, ரிசீவர்ஸ் ஃபேஸ், பெற்றுக்கொள்ளுகிற முகம். ஐந்தாவது, ஹாப்பி ஃபேஸ், சந்தோஷமான முகம். ஆறாவது, ஷைனிங் ஃபேஸ், பிரகாசமான முகம். ஏழாவது, சீயிங் ஃபேஸ், காண்கிற முகம். ஹவு டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையில் வரும் சவால்களை எதிர்நோக்குவது எப்படி? முதலாவதாக, ஸ்ட்ராங் ஃபேஸ், வலிமையான முகம். ஏசாயா 50:7-10. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். ஆகவே சவாலை சந்திக்கும் போது முகம் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் விட்டால் மெட்ரோ வாட்டர் மாதிரி இருக்கணுமா? மெட்ரோ வாட்டர் குழா திறந்த மாதிரி. ஒரு சவால் வந்து ஒன்று செய்யக்கூடாது. என்ன பாயிண்ட் சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? சவால் வரும்போது எப்படி நிற்கணும்? முகம் எப்படி இருக்கணும்? என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போகிறார் யார்? எனக்கு எதிராளி. அவன் என்னிடத்தில், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டு பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்ல கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறவனோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஆகவே சவால் வரும்போது எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உங்கள் முகத்தை பார்த்தா எப்படி இருக்கணும்? நீங்கள் பார்த்துன்னு இருக்கணும். இங்கே யாருன்னா கற்பாறை மாதிரி வந்திருக்கிறீங்களா? மெட்ரோ வாட்டர் மாதிரி வந்திருக்கிறீங்களா? யாருடைய முகம் இன்றைக்கி கற்பாறை போல் இருக்கிறது? எதையும் சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், எதற்கும் எனக்கு பயம் இல்லை. எசேக்கியேல் 3:8-9. இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். நெத்தி எப்படி இருக்கணும்? முகம் எப்படி இருக்கணும்? கெட்டியாக இருக்கணுங்க. உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போல் ஆக்கினேன், கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களுக்கு கலங்காமலும். ஆகவே எப்படி இருக்கணும்? வச்சிரக்கல் போல். கண்மலையை விட என்ன செய்யணும்? திடமாக இருக்கு. எதுக்கும் என்ன செய்யக்கூடாது? பயப்பட. 1 நாளாகமம் 12:8. காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற
வெளிமான் வேகம் போன்ற வேகம் உள்ளவராயிருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்திரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் தாவீது கிட்ட எல்லாம் பயந்தாங்கோலியும் அழுமூஞ்சிங்களும் வந்தாங்கன்னு போட்டிருக்கா. யார் வந்து சேர்றாவான்? தாவீது கூட வந்து நிற்கணும்னா என்ன மாதிரி ஆளுங்க இருக்கணும்? முகம் எப்படி இருக்குதான்? சிங்க முகம் போன்ற முகமும் பார்க்கும் போதே எப்படி இருக்குது? ஐயோ வேணாம்ப்பா, அவன் கூட இருக்கணும்ப்பார். வேணாம் வேணாம், நம்ம போயிடலாம் அவன் முகத்தை பார், அவன் பார்க்குறதே எப்படி பார்க்குறான்? சிங்கம் மாதிரி பார்க்குறான். வேணாம், நமக்கு வேணாம்ப்பா, இதை விட்டுடு, வேற எங்கன்னா போகலாம், இது நமக்கு தேவையில்லப்பா, வேணாம்ப்பா, அவன் பார்ப்பா, அவன் முகத்தை பார்ப்பா. தாவீது கூட இருந்தவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? சிங்க முகம் மாத்திரம் இல்லை, மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற. அவன் பார்த்தா ஐயோ அவங்ககிட்ட தப்பிக்க முடியாதுப்பா, அவன் வர ஸ்பீடப்பார், அவன் ஒவ்வொருத்தன் வர ஸ்பீடப்பார், இவங்ககிட்ட நம்ம தப்பிச்சோம் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. அந்த மாதிரி சிங்க முகமும் இப்படி மானை விட வேகமாக ஓடுகிற அதான் கூட இருந்தாங்க. அந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் தாவீது இருந்தான். வாழ்க்கையில் சவாலை சந்திக்கும் போது எப்படி இருக்கணும்? சிங்க முகம் எப்படி இருக்கணும்? சிங்க முகம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சரி, இன்றைக்கி விட்டுறேன், அடுத்த வாரம் பார்க்குறேன் உங்கள் முகம் எப்படி இருக்கு. அடுத்த வாரம் சரி, இன்றைக்கி தான் முதல் தடவை சொன்னோம், இன்றைக்கி விட்டுடலாம். இன்றைக்கி எல்லோரும் ஆல் பாஸ், இன்றைக்கி எல்லோரும் பாஸ். அடுத்த வாரம் பார்ப்போம், அடுத்த வாரம் முகம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஒரு வாரத்தில் முகம் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்குதா, முகம் மாறி இருக்குதா, அடுத்த வாட்டி உள்ளே வரும்போது எப்படி வராங்க. இரண்டாவது விக்டோரியஸ் ஃபேஸ், வெற்றியான முகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முகத்திலே ஒரு நிச்சயமாக எனக்கு வெற்றி, எனக்கு தோல்வி இல்லைன்ற நிச்சயம் முகத்திலே தெரியணும். பார்க்கும்போதே நான் வெற்றி பெறுவேன், இந்த சவாலில் நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு தோல்வியே கிடையாது என்ற ஒரு நிச்சயம். அதுதான் விக்டோரியஸ் ஃபேஸ். சங்கீதம் 89:20-24. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணேன். என் கை அவனோடு உறுதியாய், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்ருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு இருக்கும். அந்த விசுவாசம் இருக்கணும். இந்த ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், அதை விசுவாசிக்க வேண்டும். சங்கீதம் 54:7. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஐயோ, என் கண் ஆண்டவர் எனக்கு நீதி செய்கிறது நான் பார்ப்பேன். என் சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? நீதி செய்வார். சங்கீதம் 112:8. அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். அவனுக்கு பயமே இருக்காது. ஏன்னா அவனுக்கு என்ன நிச்சயம்? எனக்கு தான் வெற்றி, ஜெயம் எனக்கு தான். சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். சங்கீதம் 118:7. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் என் பக்கம்தாங்க, ஆண்டவர் என் பக்கம்தான் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். என் கண் பார்க்குங்க, என் கண் என்ன செய்யும்? என் சத்துருக்கு ஆண்டவர் சரி கட்டுதலை என் கண் பார்க்கும். ஏன்னா கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே அந்த விசுவாசம் இருக்கணும். ஒரு சவாலை சந்திக்கும் பொழுது கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் பக்கமாக இருக்கிறார். என் கண்கள் என் சத்துருக்கள் சரி கட்டுதலை காணும்.
உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். விசுவாசிக்கணும். 7 ஒரு வழியாக எல்லாம் ஒன்றா வருவாங்க. கர்த்தர் என்ன சார் அவங்கள முறியடிப்பார். முறியடிக்கும் போது என்ன ஆளாளுக்கு 7 வழியாக என்ன செய்வாங்க, வேணாம்ப்பா வேணாம்ப்பா, இங்கே யாரோ வந்து அவன் சார்பாக யாரோ வந்து நம்மளை முறியடிக்கிறாங்க, அவரை அங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரில, எதோக்கு அங்கே பார்த்தா யாரும் கண்ணுக்கு தெரில, ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் யாரோ நம்மளை ஏதோ பண்ணுறாங்க. யார் அங்கே பண்ணுறா? கர்த்தர் என் சத்துருக்களை என் முன்பாக முறியடிக்க பண்ணுவார். உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கல், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அநாதினா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் இருக்கிற தேவன். அவருக்கு ஒரு நாளும் அவர் இல்லாமல் போகிறதில்ல. மனுஷன் இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். மனுஷனை நம்பினே என்ன செய்ய முடியாது. நாங்கள் இவர் தான் உதவி செய்வார் நினச்சிருந்தேன், அவர் போயிட்டாரே, அப்பா பண்ணுறது. அநாதி தேவனை எப்பொழுதும் இருக்கிற தேவன், அவர் உனக்கு என்னவா இருக்கிறார்? அடைக்கல். அவருடைய நித்திய புயங்கள். மனுஷன் கை எப்பொழுதுமே உதவி செய்ய முடியாது. நித்திய புயம்னா எப்பொழுதும் அவருடைய கரம் நமக்காக இருக்கிறது. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் என்ன செய்வார்? உனக்கு முன் நின்று, உனக்கு முன்னால் யார் நிற்கிறாங்க? எது நல்லது? ஆண்டவர் நமக்கு முன்னாடி நிற்கிறதில்ல, நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கிறது நல்லதா? நம்ம ஊரில் முந்திரி கோட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆண்டவருக்கு நான் அவருக்கு முன்னாடி போகிறேன்னு என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு முந்தி என்ன செய்யக்கூடாது? சில பேர் ஆண்டவரே ஓவர்டேக் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. நீரோ ஆண்டவர் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறீங்க, நான் கொஞ்சம் குயிக்காக, ஆண்டவர் ரொம்ப மெதுவாக இருக்கும், உடனே செய்ய மாட்டேன்றாரு. நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நானே பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை முந்தி என்ன செய்யக்கூடாது. சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு உற்சாகம் வந்துடுது, நம்மளே பார்த்துக்கலாம், ஆண்டவர் என்றைக்கு பார்த்து செய்கிறது, நாங்கள் அது நம்மளே ஒரு கை பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதா இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டி. அவர் சொல்வார், பார்த்துக்கோப்பா, அவனை அழித்து போடுன்னா போட்டு சொன்ன பிறகு செய், அவசரப்படாது. சரியா? லேவியராகமம் 26:6-7. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழியப்படும். பட்டயம் உங்கள் தேசத்தில் இராது. உங்கள் சத்துருக்களை துரத்து விடுவீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். ஆண்டவரை விசுவாசி, ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார், ஒரு இளைப்பாறுதலை தருவார். ஆகவே அந்த விசுவாசம் நம்ம இருக்கணும். ஒரு சவாலை பார்க்கும்போது நம்ம முகத்தில் என்ன இருக்கணும்? நான் ஜெயம் எனக்கு தான், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அந்த விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்? எல்லாற்றையும் பார்க்க வேண்டும். 3வது, அன்அஷேம்ட் ஃபேஸ், வெட்கப்படாத. எத்தனை பேருக்கு உலகத்தில் தலை குனியக்கூடாது, அவமானப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாதுன்னு ஆசை இருக்குது? யாருக்குன்னா அவமானப்படணும்னு ஆசை இருக்குதா? தலை குனிஞ்சு நிற்கணும்னு யாருக்குன்னா ஆசை இருக்குதா? அவமானப்படணும்னு யாருக்குன்னா ஆசை இருக்குதா? இதை விசுவாசிக்கணும். வெட்கப்படாத முகம். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள்
வெட்கப்படு. இன்றைக்கி யாரை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? நீங்கள் மனுஷனை பார்த்தா, மனுஷன் கைவிட்டால் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். சொந்தக்காரன் நம்பி, நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்கார், தெரிஞ்சவங்க, மனுஷனை நோக்கி பார்த்து வெட்கப்பட வாய்ப்பு இருக்கு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடை, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட. சங்கீதம் 3:1-3. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேக. இதெல்லாம் நடக்குதாங்க உலகத்தில். ஒரு நாள் 2 சத்துரு, அடுத்த நாள் பார்த்தா 5 சத்துரு. என்னங்க அது, அடுத்த நாள் பார்த்தா 10 பேர் இருக்கிறானுங்க. அதெல்லாம் உலகத்தில் நடக்குதா? சத்துருக்கள் பெருகிற காரியங்கள் உலகத்தில் நடக்குதா இல்லையா? நாங்கள் பண்ணுறது, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். சரியா? இந்த அநேகர் என்ன சொல்கிறாங்களாம்? இந்த சத்துருக்கள்லாம் சேர்ந்து என்னான்னு பேசி, அவங்கக்குள்ளே என்ன பேசின்னு இருக்கிறாங்க? தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். எல்லாம் கூடி என்ன பேசுகிறாங்க? ஆண்டவர் அவனை ஒன்றும் காப்பாற்ற போகிறதில்ல, ஆண்டவர்கிட்ட அவனுக்கு எந்த உதவியும் கிடைக்காது, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர் அநேகர். எல்லாம் பேசின்னு இருக்கும். ஆண்டவர் ஒன்று அவனுக்கு செய்ய பார்த்து என்ன ஆகுதுன்னு பார், அவனுக்கு என்ன ஆக போகுதுன்னு பார். ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்ய மாட்டார்? உதவி எப்படின்னு எத்தனை பேர் பேசின்னு இருக்கிறாங்களாம்? அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? இன்றைக்கி உலகத்தில் சென்னையில் இருக்கிறாங்களா? இந்த மாதிரி பேசுகிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? நீ பார்த்து நேரு, ஆண்டவர் ஒன்றும் அவனுக்கு செய்ய போகிறதில்ல, என்ன ஆகுதுன்னு பாரு. பேசுகிற கூட்டம் இன்றைக்கி இருக்குதா? அது கீழே இந்த சேலான்னு போட்டிருக்கு பாருங்கள், ப்ராக்கெட்டில். சேலான்னா என்ன அர்த்தம் யாருக்குன்னா தெரியுமா? சேலானா நின்று இதை சிந்தித்துப்பார். ஸ்டாப் அண்ட் கன்சிடர். நின்று வாசிக்கிறது நிறுத்து, வாசினது கொஞ்ச நேரம் நிறுத்து, அடுத்த வசனத்துக்கு ஓடிடாத. சேலானா என்ன அர்த்தம்? நில்லு, இதை கொஞ்ச நேரம் யோசி. ஆண்டவரே, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெறுகிறார், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே, சரியா, இந்த சூழ்நிலையிலே 3வது வசனம் என்ன சொல்லு? ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறார். அதுதான் விசுவாசம். அதுதான் இப்படி இந்த சூழ்நிலையிலும் நீர் எனக்கு என்னவா இருக்கிறீர்? என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறீர். ஏசாயா 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயகிகள் உன் தாய்க்குழுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நாக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பது அப்பொழுது அறிந்து கொள்வார். ஆண்டவருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்பட விடமாட்டார். அந்த முகம் நமக்கு இருக்கணும். சவாலை பார்க்க, நான் வெட்கப்பட மாட்டேன். ஏசாயா 54. பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை, நானாதே. நீ லட்சை அடைவது உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவி இறப்பின் நிந்தையை இனி நினையாது இருப்பாய். ஏசாயா 29:20. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. அதை விசுவாசிக்கணும். எத்தனை பேர் அதை என் முகம் வெட்கப்படாது, இனி என் முகம் அது செத்து
போகாது. ஏசாயா 45:17. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படும். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். யோவேல் 2:25-26. நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாக வெட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு அளி. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து பெரிய ஒரு ஏப்பம் விடுவீர்கள். அப்படியா போட்டிருக்குது? என்ன பண்ணுவீங்க? என்ன செய்யணும்? சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்ன செய்யணும்? செய்கிறோமா? சாப்பிட்டு எழுந்திருக்கும் போது ஆண்டவரே நன்றின்னு எதாவது சொல்கிறோமா? என்ன பண்ணுறோம்? சம்பூர்ணமாக சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுறோம்? என்ன பண்ணுறோம்? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்அஷேம்டு ஃபேஸ். எந்த சவாலை சந்தித்தாலும் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. அது விசுவாசிக்கணும். அந்த எல்லா வாக்குத்தத்தத்தை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அந்த முகம்தான் இருக்கணும். 4வது ரிசீவர்ஸ் ஃபேஸ். பெற்றுக்கொள்ளுகிற முகம். ஒன்றுமே கிடைக்காத மாதிரி நிற்கக்கூடாது. இதுவரை ஆண்டவர் எத்தனை நன்மை செஞ்சுருக்கிறார், எவ்வளோ பெற்றிருக்கிறோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நீங்கள் எல்லாத்தையும் மறந்தீங்கன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு சவாலை பார்க்கும்போது நம்பிக்கையே இருக்காது. ஒன்றுமே கிடைக்காத மாதிரி நின்று இருந்தீங்கன்னு வைங்க. இது வரைக்கும் நான் பெற்றுக்கொள்ளுகிறவன், எத்தனையோ ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டவன், எத்தனையோ ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொண்டவன், எத்தனையோ அதிசயங்களை பெற்றுக்கொண்டவன், அதெல்லாம் உணரணும். இன்றைக்கு ஒரு சவாலை பார்க்கும். இதுவரை நடந்த எத்தனை காரியங்கள் கர்த்தர் உங்களை விடுவித்தார், அது என்ன செய்யணும்? அந்த விசுவாசத்தோடு பார்க்கணும். இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன், இப்பொழுது இந்த சூழ்நிலையை பார்க்கிறேன், இதுலேயும் கர்த்தர் என்னோடு இருப்பார். 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக. ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஒரு சவால், உங்கள் கோலியாத்து நிற்கும் பொழுது தாவீது என்ன யோசிக்கிறான்? இதுக்கு முன்பதாக ஒன்றுமே ஆண்டவர் அன்னைக்கு செய்யலைன்னு வந்து அங்கே நிற்கலை. ஒன்றுமே ஆண்டவர் அன்னைக்கு செய்யவில்லை என்று எப்படி வந்து நிற்கிறார்? இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வந்துச்சு? சிங்கம் வந்ததுங்க, கரடி வந்ததுங்க, அது எல்லாத்துலேயும் கர்த்தர் என்ன செய்தார்? விடுவித்தார். அந்த தேவன் பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கையுக்கும் கரடியின் கையுக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை, போ, கர்த்தரோடு கூட இருப்பார் என்றான். சங்கீதம் 42:11. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஆண்டவர் எவ்வளோ உனக்கு செஞ்சிருக்கிறாரு, எவ்வளோ பெற்று கொண்டிருக்கிறிய, ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? என் ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பு, என் தேவனமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். சங்கீதம் 43:5. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற? ஏன் எனக்குள் தேங்குற? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் தேவனமாக இருக்கிறேன் நான் இன்னும் துதிப்பேன்.
சங்கீதம் 20:1 ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. விசுவாசிங்க, சவாலை ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபத்தை யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உன்னை ஆண்டவர் நான் சந்திக்கும் இந்த சவாலிலே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து என்ன செய்வார்? எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். சீயோனிலிருந்து என்னை என்ன செய்வார்? நீர் செலுத்தும் காணிக்கை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியில் பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. சேலானா என்ன அர்த்தம்? சேலானா என்ன அர்த்தம்? அர்த்த வசனத்துக்கு போகாத, கொஞ்சம் நில்லு, அங்கே ஒன்றும் அவசரம் இல்லை, ஒன்றும் ட்ரெயின் பிடிக்க போகிறதில்ல. சேலானா கொஞ்சம் நில்லு, அந்த வசனத்தை என்ன செய், தியானி. நீ செலுத்தும் காணிக்கையெல்லாம் அவர், நீ ஒரு ஆபத்தை சந்திக்கும் பொழுது நீ கொடுத்த காணிக்கையெல்லாம் கர்த்தர் நினைப்பாராக. உமது சர்வாங்க தகன பலி பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நீங்கள் எதுவுமே கொடுத்தில்லைன்னு வைங்க, அப்போ ஏதாவது யோசிக்கிறதுக்கு இருக்குமா? இன்றைக்கி ஆபத்து நாளில் கர்த்தர் நினைப்பதற்கு ஏதாவது இருக்குமா? ஏதாவது இருக்குமா? பலியே செலுத்தி இல்லைன்னு வைங்க, அதனால தான் சேலான்னு போட்டிருக்கு. நில்லு, நீ கொடுக்குற காணிக்க பலியெல்லாம் ஆபத்து நாளில் உனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். ஏன்னா அந்த நாளில் ஆண்டவர் அதை நினைப்பார். என்ன நினைப்பார்? நீ செலுத்தும் காணிக்கையெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியில் பிரியமாய் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்திரளி. உமது ஆலோசனைகள் எல்லாம் எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? சரி, உங்கள் அல்லேலூயா எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கணும். அல்லேலூயா மனுஷனுக்கு சொல்ல, யாருக்கு சொல்கிறோம்? அது உங்கள் அல்லேலூயா அங்கே போய் கேட்டிருக்குமா? நீங்கள் சொன்ன அல்லேலூயாப்பா இது கூறிய தாண்டி போயிருக்குமா? பரலோகம் போய் சேர்ந்துருக்குமா? நான் என்ன கேட்டேன்? அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தரளி, உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? இன்னும் தள்ளினா தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா மீதி வார நாளில் என்ன நடக்குதோ தெரிலன்னு வீட்டில் தன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுதா, அதெல்லாம் தள்ளின்னு போயின்னு இருக்கிறீங்களா? அதுவும் இப்போ சந்தேகமாக இருக்குது. வீட்டில் நாங்கள் உமது ரட்சிப்பினால் எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்போது தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். விசுவாசிங்க, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மைப்பார். அவங்க எனக்கு இந்த பலம் இருக்குது, எனக்கு இந்த சக்தி இருக்குது, எனக்கு இது இருக்குதுன்னு மேன்மை, அதை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே, ஆண்டோடைய நாமம் எங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு இது இருக்கலாம், பணம் இருக்கலாம், இது இருக்கலாம், எல்லாம் இருக்கலாங்க. எங்களுக்கு எங்கள் ஆண்டவருடைய நாமம், அதை குறித்தே என்ன செய்வோம்? மேன்மை பாராட்டும் பொழுது ஆண்டோடைய நாமத்தை குறித்து, ஆண்டோடைய நாமம் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கான ஆண்டோடைய நாமம் இருக்குது என்று மேன்மை பாராட்டினால் என்ன நடக்கும்? அவர்கள் முறிந்து வந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பார். சங்கீதம் 22:4-5. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை
வைத்தார். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள். அதை விசுவாசி. உம்மை நம்பி அவங்க என்ன செய்யலை? வெட்கப்பட்டு போகவில்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? அதனால தேவனை நாம் நம்பும் பொழுது கர்த்தர். ஆகவே இதுவரை பெற்றதை என்ன செய்யணும்? நினைக்கணும். அதே ஆண்டவர் நேற்றும் என்றும் மாறாதவர். அதுதான் தாவீது. அப்படி இவ்வளோ பெற்றுக்கணும். சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் இன்றைக்கு இந்த பெலிஸ்தன் கைக்கும் என்னை தப்புவிப்பார். 5வது, இதில் எத்தனை பேர் பாஸ் ஆகும்னு தெரில எனக்கு. எதுக்கும் சொல்லிடுறேன். அந்த பாயிண்ட்டையும் எதுக்கும் அந்த பாயிண்ட்டையும் என்ன செய்யணும்? அதுக்கும் சைடில் அந்த பாயிண்ட்டையும் விட்டுறேன். 5வது, ஹாப்பி ஃபேஸ். சந்தோஷமான சவாலை சந்திக்கும் பொழுது முகம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிடுவார். கர்த்தரே இதை. எத்தனை பேர் அதை விசுவாசி? ஆண்டவர் என் கண்ணீரெல்லாம் துடைச்சிடுவாருங்க. இனி என் கண்ணில் கண்ணீரே என்ன செய்யக்கூடாது? வராது. என்னை பார்க்கும்போது என் முகத்தில் என்ன இருக்கும்? அதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் என் கண்ணீரை துடைக்கிற தேவன். 1 சாமுவேல் 1:10-18. அன்னாளுக்கு பிள்ளையே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க? ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஜபிக்கிறோம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமை நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நானே வச்சுப்பேன். சில பேர் ஒன்று கொடுத்தா திருப்பி அவங்கக்கிட்ட என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாதுங்க. நானே வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னாங்களா? என்ன பொருத்தனை பண்ணுறாங்க? கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு உமக்கே கொடுத்துறேன். எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன்? உமக்கே அந்த பிள்ளைய கொடுத்துட்றேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருந்தாள். மணி 9 தாண்டி விட்டது, எப்போ இந்த ஜெபம் முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜெபத்துக்கு பதில் வேணும்னா இங்கே எதை பார்த்துன்னு இருக்கக்கூடாதுங்க. கடிகாரத்தை என்ன செய்யக்கூடாது? பார்த்துன்னு இருக்கக்கூடாது. சரியா? அது 10 மணி ஆனாலும் எப்படி இருக்கணும்? முகம் சந்தோஷமாக இருக்கணும். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி இருக்கிற போது ஏலி அவள் வாயை கவனத்தை கொண்டு வந்தாள். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அந்த மாதிரியும் ஜெபம் பண்ண ஊரையே கூட்டணுன்னு அவசியம் இல்லை. ஊரையே கூட்டின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு காது நல்லா கேட்கும். சரியா? கத்துனாதான். சில பேர் காது கேட்காதவங்க நமக்கு தான் காது கேட்காத மாதிரி கத்தின்னு இருப்பாங்க. என் காது நல்லா தான் பாருக்கு, மெதுவாக சொல்லி. என்ன உனக்கு காது கேட்கலன்னு என் காதில் கத்தின்னு இருக்கிறதா பார்த்துருக்குறீங்களா? ஏன்பா அவன் கத்தினே இருக்கிறான்? இல்லை, அவனுக்கு காது கேட்காது. சரி, அவனுக்கு காது கேட்காதப்பா நமக்கெல்லாம் கேட்குதில்ல. ஏன் இங்கே கத்தினே இருக்கிற? கொஞ்சம் மெதுவாக பேசு. நீங்கள் கத்தி இப்போ ஏன் காதும் கேட்காம போயிட போகுது. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறு. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இங்கே கத்தின்னு செவிடாகி விட்டா என்ன ஆகுது? நீங்கள் உன் ஜெப குறிப்பு ஒன்று சொல்லி நான் வேறு எதுக்கோ பண்ணின்னு இருப்பேன். ஐயா எனக்கு பிறந்த நாள் நினைவு நாள், அங்கே யாருக்கு செத்து போயிட்டா? என்ன இல்லை பிறந்த என்னப்பா பண்ணுது? அந்த செவிடு கத்தி என் காது கேட்காம போயிடுச்சு.
இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நடக்கலைன்னு நினச்சின்னு இருக்காதீங்க. எல்லாம் சபையில் நடந்துன்னு இருக்குது. எல்லாம் ஒவ்வொன்று கத்துறவங்களும் இருக்கிறாங்க. அன்னாள் தன் இருதயத்திலே பேசு, அவளுடைய உதடுகள் மாத்திரம் அவள் சத்தமோ ஆகியால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏழி. அப்படின்னா அந்த காலத்தில் குடிக்கிற பெண்கள் இருந்துருக்குறாங்க போல, எனக்கு தெரில. இது பார்த்து இந்த வசனத்தை பார்த்தா இன்றைக்கி தான் குஷ்ட சுற்றுறாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாம் அந்த காலத்திலே. அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு. நம்ம இந்த மாதிரி குடிச்சிட்டு சபையில் வந்துன்னு இருக்கிறியே, இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து சபையில் இது விடு, குடியை விடுன்ற, குடியை விடு. நம்ம சபையில் கொஞ்சம் ஆபத்து. ஏன்னா குடிச்சிக்கிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க, நம்ம ஆளுங்கள்லாம் வந்து அடுத்த வாட்டி இந்த பக்கமே வரமாட்டான். இங்கே கொடுக்குற அவனுக்கு தர்மடியில் இந்த பக்கம் என்ன செய்ய மாட்டான், சபைக்கே வரமாட்டான். பார்த்துருக்குறீங்களா? அதெல்லாம் எல்லாம் நடந்துருக்குது. எல்லாம் நம்ம சபையில் என்ன செஞ்சுருக்குது, நடந்துருக்குதா இல்லையா? பார்த்தீங்களா? தப்பி தவிர கிஷ்டெல்லாம் இங்கே என்ன செய்யாதீங்க, வராதிங்க. பயங்கரமான தாவீது கூட இருந்தாங்க பாருங்கள். அந்த சிங்க முகமும் அந்த மான் மாதிரி பாயிறவங்களும் இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க, தப்பி தவிர கிஷ்டு என்ன செய்யாதீங்க, இந்த பக்கம் வந்துடாதீங்க. அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு. அதற்கண்ணால் பிரதி உத்தரமாக, அப்படியாலே என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகும் மதுவாகிலும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் வந்து என்ன சரி இருதயத்தை ஊட்டணும். அப்போ தான் பதில் வரும். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகனாக என்னால் மிகுதியான விசாரத்தினால் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் என்ன பண்ண. அதற்கேளி சமாதானத்துடனே, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு இவராக என்றார். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடவது என்று. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அதோட முடியல. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆண்டுடைய சமூகத்தில் வந்து இருதயத்தை ஊற்றி அவனுடைய இறக்கத்துக்கு, அதுக்கப்புறம் முகம் எப்படி இருக்கக்கூடாது, வருஷம் வருஷம் அப்படியே வந்துன்னு இருக்கக்கூடாது. வந்து ஒருவேளை துக்கத்தோடு வந்து இருதயத்தை ஊற்றி தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரை சிந்த பிறகு அப்புறம் அவள் முகம் துக்கமாக இருக்கவில்லை. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், இனிய முகம் துக்கமாய். நீதிமொழிகள் 15:10. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். சரியா? இப்போ மனதில் மகிழ்ச்சி இருந்தால் அது எதில் தெரியும்? இங்கே நின்று பார்த்துன்னு இருந்தால், இங்கே நின்று பார்த்துன்னு இருந்தால், நானும் காலிலேருந்து பார்த்துன்னு தான் இருக்கிறேன். மன மகிழ்ச்சி என்ன தருமா? முக மலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். மனசில் அப்படியே தூக்கம் அடைச்சு நினச்சின்னு ஆவி என்ன செய்யுமா? முறிந்து போகும். நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து, தானியேல் உபாசெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து அதோட நிறுத்துறாதீங்க. சரியா? அதோட நிறுத்துறாதீங்க. நானே சாப்பிட்டுன்னு இருக்கணும், என் குடும்பமே சாப்பிட்னு இருக்கணும் இருக்காதீங்க. என்ன செய்யணுமா? ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். சமைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்யுங்க. சமைக்கும் போது என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு, சில பேர் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஜெபம் போடும், ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்து ஏழைகளுக்கு இதை பங்கு கூறும். எப்படி எல்லாம் நீங்களே சட்டியை வழித்து காலி பண்ண ஏழைங்களுக்கு எப்படி சாப்பிட முடியும்? ஜபத்தில் மாத்திரம் ஏழைகளுக்கு இந்த ஆகாரத்தை எப்படிங்க, எப்படி ஆண்டவர் ஏழைகளை பங்கு, நீங்களே எல்லாம் சாப்பிட்டுன்னு இருந்தால் எப்படி ஏழைக்கு பங்கு கொடுக்க முடியும்?
ஜெபம் பண்ணுறதை பார்த்துருக்குறீங்களா? ஏழைகளுக்கு எப்படி ஆண்டவர் பங்கு நீங்கள் வழித்து வச்சு சாப்பிட்டு இருந்தால் ஏழைகளுக்கு எங்கே கிடைக்கும்? வசனம் என்ன சொல்லுது? ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய கர்த்தருடைய பரிசுத்தம். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய நீங்கள் பலவீனமாக இருக்கணும்னா எப்பவுமே துக்கமாக இருக்கும். துக்கம் இருக்க இருக்க உடம்பு என்னாகும்? பலவீனமாகும். துக்கம் அப்படியே நெஞ்சில் இருந்துனே இருந்துச்சுன்னா உடம்பு என்ன செய்யும்? பலவீனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு 6வது ஷைனிங் ஃபேஸ், பிரகாசமான முகம். என்னாகமம் 6:24-26. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்கு. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசனம் உனக்கு சமாதானம் கட்டிட கடவரன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கும்? இது ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதம். ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி கர்த்தருடைய மகிமை உன்மேல். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் அவருடைய மகிமை உன்மேல் காண. உன் வெளிச்ச நடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி நடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வரும். இந்த நாட்களில் தேவனுடைய மகிமை நம்ம மேலே என்ன பிரகாசிக்கிற முகம். யாத்திராகம் 34:29-30. மோசே சாட்சி பலைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தம் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாத. தேவனோடு பேசிட்டு வரோம். தேவனோடு பேசும்போது அந்த மகிமை மேலே என்னது? முகம் அப்படியே பிரகாசிக்குது. அது தெரியல, மோசைக்கு தெரியல. நம்ம ஆண்டோட பேசிட்டு வந்ததுனால முகம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திர எல்லாரும் மோசையை பார்க்கும்பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர. ஐயோ என்னப்பா அது அப்படியே பிரகாசத்தின் வருது, கிட்ட கூட வரத்துக்கு அவங்களுக்கு என்ன வருது? இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டார். மோசே அவரோடு பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்ளும். அந்த அளவுக்கு தேவனோடு இருக்கும்பொழுது முகம் என்ன செய்யும்? சில பேர் முகம் இருள் அடைஞ்சிருக்கு, பார்க்குறீங்களா? பிசாசோடு இருந்துட்டு வந்தான்னு வை, உலக காரியத்தினாலே நிரப்பப்பட்டு இறுதியாக ஃபுல்லாக உலக கவலைகள் எல்லாம் இருந்துட்டு வந்தால் முகம் எப்படி இருக்கும்? இருளாக ஒன்றும் பிரகாசமே இருக்கும். தேவனோடு இருந்துட்டு வரும்போது முகம் எப்படி இருக்கணும்? மத்தேயு 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசம், அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல உண்மையாக இருக்குது. தேவனோடு இருக்கும்பொழுது அப்படிப்பட்ட. அப்போஸ்தலர் 6:15. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்த அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயத்துக்கு தக்கதானே மகிமையின் மேல் மகிமடை மறுரூபப்படுகிறோம். தேவனுடைய மகிமையை காணும் பொழுது நம்ம என்ன மறுரூபமாகும். மகிமையின் மேல் அன்றைக்கு அந்த முகம் ஆண்டவரை காண்கிற முகம் நமக்கு அந்த மகிமையால் பிரகாசிக்கிற முகம் வேண்டும். 7வது சீயிங் ஃபேஸ், காண்கிற முகம். யாத்திராகம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினான். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாக வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத. ஆகவே தேவனை முகமும் ஒரு சிநேகிதனோடு பேசுகிற அளவுக்கு மோசை என்ன செய்கிறார்? தேவனை காண்கிறார். உபாகமம் 34:10.
மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் அப்புறம் எழுமினதில்லை என்று விளங்கும். கர்த்தர் முகமுகமாய் தேவனை காண்கிற முகம். ஆதியாகமம் 32:30. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயர். தேவனை முகமுகமாய். மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியம், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த நாட்களிலே நான் தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் தேவன் மேலே தேடணும், தேவன் மேலே வாஞ்சையாக இருக்கணும். தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார் தேவனாக ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கி. இந்த நாட்களில் தேவனை தேட வேண்டும். சங்கீதம் 42:1-2. மானான நீரோடைகளை வாஞ்சித்து கதறு போல் தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து, என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய், நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து அந்த வாஞ்சை எப்பொழுது தேவனோடு நான் இருக்கணும். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாகக்கூடாது, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருங்க அவர் உண்டென்று. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க. இந்த நாட்களில் தேவனை தேடும் பொழுது தேவன் தம்மை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். இந்த நாட்களிலே ஹவு டு ஃபேஸ் சேலஞ்சஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையில் வரும் சவால்களை எதிர்நோக்குவது எப்படி? முதலாவது ஸ்ட்ராங் ஃபேஸ், வலிமையான முகம். இரண்டாவது விக்டோரியஸ் ஃபேஸ், வெற்றியான. மூன்றாவது அன்அஷேம்ட் ஃபேஸ், வெட்கப்படாத. நான்காவது ரிசீவர்ஸ், பெற்றுக்கொள்ளுகிற. ஐந்தாவது ஹாப்பி ஃபேஸ், சந்தோஷமான முகம். ஆறாவது ஷைனிங் ஃபேஸ், பிரகாசமான. ஏழாவது சீயிங் ஃபேஸ், காண்கிற. இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை எந்த சூழ்நிலை சந்தித்தாலும் இப்படிப்பட்ட ஒரு முகம் எனக்குள் காணப்படும். ஏனென்றால் நீர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல, எனக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நான் பிடித்து கொண்டு உரிமை பாராட்டி எல்லாவற்றையும் சந்தித்து மேற்கொள்ளும்படி இந்த நாளிலே அப்படிப்பட்டவர்களாக காணப்படும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து, உம்மை போற்றி, உம்மை துதித்து, எங்கள் இருதயத்தை ஊற்றி உம்முடைய சமூகத்திலே ஜெபித்து உம்முடைய பிரசனத்திலே நாங்கள் இந்த நேரத்தை செலவழிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சவால்களை சந்திக்கும் பொழுது நம்முடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து எப்படிப்பட்ட ஒரு முகத்தோடு எல்லாவற்றையும் சந்தித்து மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களிலே நாங்கள் சுதந்திரிக்கும்படி செய்வீராக. அந்நாட்களில் எங்கள் முகங்கள் கற்பாறையைப் போல, சிங்கத்தைப் போல, அப்படிப்பட்ட ஒரு உறுதியான பலமுள்ள வலிமையான முகத்தோடு எல்லா பலவீனங்களையும் அகற்றி விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் சந்திக்கும்படி இந்த நாட்களிலே கிருபை தருவீராக. இந்த நாட்களிலே தேவன்
எங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், இதுவரை எத்தனையோ நன்மைகளை செய்தவர், சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்பிவித்தது, இந்த பெலிஸ்தனுக்கும் தப்பிவிப்பார் என்ற அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு இதுவரை செய்த எல்லா நன்மைகளை நினைத்து, தேவன் என்றைக்கும் மாறாதவர், இன்றைக்கும் என்னை விடுவிப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அந்த விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே சந்திக்கும்படி கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவன், வெற்றி உறுதி என்ற அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் சந்திக்கணும். கர்த்தர் எல்லா சத்துருக்களையும் முறியடிப்பார், ஜெயத்தை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாட்களில் எல்லாவற்றையும் சந்திக்கும்படி கிருபை தருவீராக. இந்த நாட்களிலும் ஆண்டவரே, தேவனுடைய தயவு இரக்கம் என் மீது இருக்கிறபடினாலே இந்த நாட்களே கர்த்தர் ஒருபொழுதும் என்னை வெட்கப்பட விட மாட்டார். என் தலையை உயர்த்துவார், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையும். அகமூக்கங்கள் வெட்கப்பட மாட்டேன் என்ற நிச்சயத்தோடு எல்லாவற்றையும் சந்திக்கும்படி இந்த நாட்களிலே நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாளிலும் உம்முடைய மகிமை எங்கள் மீது பிரகாசிக்கும்படி உம்மோடு இருந்த மோசேயின் முகம் பிரகாசித்து, ஆண்டவருடைய முகம் பிரகாசித்து, ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்து, இந்த நாட்களிலே எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்த்து உம்முடைய மகிமை எங்கள் மீது பிரகாசிக்கும்படி கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே மோசேயை முகமுகமாய் தரிசித்தது, யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் தரிசித்தேன், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவன், தேவனை தரிசிப்பார். நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்களுக்கு தருகிறார். மை வாஞ்சித்து உம்முடைய சமூகத்தை நாடி தேடி எப்பொழுது நான் தேவனிடத்தில் இருப்பேன், அப்படிப்பட்ட ஒரு தாகத்தையும் ஒரு வாஞ்சையும் இந்த நாட்களிலே எங்களுக்கு நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் மேற்கொள்ளவர்களாக, ஜெயமுள்ளவர்களாக நீர் எங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பீர், இனி நாங்கள் துக்கமாக இருப்பதில்லை என்று அந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த நாட்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், கர்த்தர் பதிலளிப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு எப்பொழுதும் உடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கும். இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, தேவைகளை சந்தியும், நல்ல சுகம்பலன் தாரும், தீமைக்கு விலக்கி காத்து கையிட்டு செய்யும் அனைத்தையும் நிர்வாகிக்கப்படும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, உடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.